ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீமான் அவர்கள் சொன்னது நினைவுக்கு வருது. அருந்ததியர்கள் இந்த மாதிரி தெலுங்கர்கள் எல்லாருமே வந்து தூய்மை பணிக்காக பிரிட்டிஷ் காலனியத்துவம் அந்த பீரியட்ல கொண்டு வரப்பட்டாங்க தமிழகத்துக்கு அப்படிங்கிறது. அது உண்மைதானா? இல்ல கொண்டு வரப்பட்டாங்கன்றது வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, அவங்க வந்து எப்போதுமே அ இது வந்து மொழிவாரி மாநிலமா பார்த்து பழகுன நமக்கு அது கொண்டு வந்தாங்க, கொண்டு போனாங்கன்னு. இது கிருஷ்ணதேவராயர் காலத்துல இருந்தே இல்ல, அதுக்கு முன்னாடி காலத்துல இருந்தே, இப்போ மொழி வாரி வழியான மாநிலமா பிரிக்கிறதுக்கு முன்னாடியே, இது எல்லாமே அப்படியே ஒரு மிக்ஸடான ஒரு இது தானே. நம்ம அத ரொம்ப வரலாற்று ரீதியா தான் புரிஞ்சுக்கணும். புரியுது. தமிழ்லேருந்து தெலுங்கு, தெலுங்குலேருந்து மற்ற மலையாளம், கன்னடம், தெலுங்கு இப்படிலாம் வந்து ஒரு வட்டார மொழி போல தான் அது. சமஸ்கிருதம் கலந்து கலந்து அப்படியே அது ஒரு தெலுங்கு மக்களா அவங்க மாறுறாங்க. அப்ப அவங்க வந்து அப்படியே பரவி தான் இருப்பாங்க. அதாவது தமிழ் செரிமானமா இருக்கக்கூடிய பகுதியில, அதிலேருந்து கொஞ்சம் பிழறிய மொழியான, இல்ல வேற வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மொழியான தெலுங்கு அப்படியே பரவி இருக்கும். மலையாளம் பரவி இருக்கும். கன்னடம் பரவி பரவி இருக்கும். இப்படி ஒரு பெரிய நிலப்பரப்புல